கிறிஸ்து அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று உங்களை இயேசு நாமத்தின் நிமித்தமாக இந்த காலைக்கு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல கூட உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். நாம எதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக ஒரு கிறிஸ்துமஸ் பாடல கூட ஒரு 4 வரிகள் பாடலான் இருக்கிறோம். பாடுவதற்கு நிறைய தெரியாது, இருந்தாலும் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட, விண்தூதர் இசைந்து பாட, பாரெங்கும் மகிழ்ந்து ஆட, விண்தூதர் இசைந்து பாட, சின்ன சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவன் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மன்னோர்கள் போற்ற, தேவராஜன் இன்று பிறந்தார். தேவராஜன் இன்று உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில அவரை நாம எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? சில இடத்துல நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நடக்குது எல்லாம் நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய சத்துவத்தினாலும். ஆனா ஒருவர் நமக்காக இந்த பாவ உலகத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொள்வதற்காக பிறந்தார் என்பதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஏன் சொன்னா நமக்கு வசனம் எபேசியர்ல சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளபடியாக பேசுங்க. நம்ம பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேசணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மூதாட்டி ஒரு கிராமத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு சேவல் நல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு சேவல் இருந்துச்சு. அந்த சேவல் என்ன செய்யணும், கரெக்டா காலையில என்ன செய்யும், குக்கரிடும். அப்படி இடும்போது என்ன செய்வாங்க, பாட்டி வீட்டுல சேவல் கூப்பிடுச்சு அப்படின்னா பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் இருந்துச்சு அவங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க. அப்படி அவர்கள் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நாள் அப்படியே நாட்கள் சென்றது. எல்லாரும் அந்த ஊர்ல பாட்டியை ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல பாட்டிக்கு அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. இப்போ சண்டை வந்து பாட்டிக்கு ரொம்ப கோபம் சொல்லிச்சு, என் சேவலாலதான் நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, காலையில டைமுக்கு எந்திக்கிறீங்க, டைமுக்கு எல்லா காரியங்களும் செய்யறீங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க என்கிட்டயே சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கும் என்ன செய்யறாங்க, அவங்க ஊரை விட்டு அந்த சேவலை எடுத்துட்டு போயிடுறாங்க. என் சேவல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு டைம் தெரியாது, நீங்க லேட்டா எழுந்திப்பீங்க, உங்க வேலையெல்லாம் சரியா செய்ய மாட்டீங்க அப்படிலாம் சொல்லி எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, சரி அந்த ஜனங்கள்லாம் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி பாட்டி தன் சேவலோட ஊருக்கு வர்றாங்க. அப்படி ஊருக்கு வரும்போது ஜனங்கள்லாம் பாட்டிகிட்ட பேசும்போது, என்ன இப்ப என்கிட்ட பேசுறீங்க, எல்லாம் கஷ்டப்பட்டீங்களா என் சேவல் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். சொல்லி கேட்டப்போ எல்லாரும் முழிக்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல நீங்களும் நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிறோம், எல்லாமே நம்மளாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளால இல்லை, நம்மை படைத்த தேவன் அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்ய காத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் என்ன செஞ்சாரு, உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக என்ன செய்யறாரு, அவர் மரிப்பதற்காக இந்த உலகத்துல பாலகனா பிறந்திருக்கிறார். அவர் பாலகனாய் பிறந்து என்ன செய்தார், நமக்காக மரித்து என்ன செய்யறாரு, பரலோகத்திற்கு சென்று நமக்காக என்ன செய்யறாரு, பரிந்து பேசி கொண்டிருக்காரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்வது நம்முடைய சுத்த கிருபை நம்முடைய பலத்தினால, கண்டிப்பா இல்ல, நம்மளால எதுவுமே சாத்தியம் கிடையாது, எல்லாமே அவருடைய சுத்த கிருபை. நம்ம ஆண்டு பேர்பட்ட இந்த அன்பை என்ன செய்யணும், நம்ம தினமும், நான் இந்த கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி நாட்கள் மாத்திரம் இல்லை, அவருடைய அன்பை நம்ம தினமும் நம்ம என்ன செய்யணுமா பேசணும். அவர் அன்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அவர் பாரெங்கும் பாத்தீங்கன்னா மேய்ப்பர்களுக்கு அப்படி ஒரு பிறப்பின் செய்தி போனதும் அவங்க என்ன செஞ்சாங்க, தன் மந்தையெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, பார்க்க செஞ்சாங்க. ஆனா நம்ம நம்ம காட்டின அன்பை குறித்து எவ்வளவு தூரம் நம்ம போய் சொல்லியிருக்கிறோம். வானசாஸ்திரிகள் எவ்வளவு தூரத்துல இருந்து அவரை பார்த்தாங்க. நம்ம எவ்வளவு தூரம் அவருடைய சத்தியத்தையே எடுத்து சொல்ல பிரயாசப்படுறோம், அல்ல எவ்வளவு தூரம் நம்ம வாஞ்சியா இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த நாள்ல பார்க்கணும். சந்தோஷம், ஆண்டவர் பிறந்தது சந்தோஷம். ஏன்னு சொன்னா, என்னை பாவத்திலிருந்து மீட்க பிறந்தாரு. அந்த பிறந்த தெய்வத்தை மீட்டு கொண்டவர் நம்மை மீட்டு கொண்டாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறவங்க என்ன செய்யணுமா, அதை மற்றவர்களுக்கும் சொல்லணும். அதுதான் நற்செய்தி, சரிங்களா? அதுதான் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லணும். அதுதான் நற்செய்தி. நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நம்ம சொல்லலாம். அவர் பிறந்ததோட நம்முடைய வாழ்க்கை விட்டுடாம நமக்காக மரித்தார். அதனால்தான் கெத்செமனே தோட்டத்துல அவரை காட்டி கொடுத்தவங்கள கூட அவர் என்ன செஞ்சாரு, நேசித்தார். இதே போலதான் அவர் எல்லா இந்த உலகத்துல மக்கள் எல்லாரையும் அவர் ரொம்ப நேசிக்கிறார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்படுறாங்க.
அப்பேற்பட்ட அந்த அன்பான தெய்வத்தை இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட அவருடைய அன்பை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லி நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒருவர் என்ன செஞ்ச கல்வாரி சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுறார். இதெல்லாம் ஒரு நற்செய்தியான செய்யணும். நம்ம உலகம் எங்கு சொல்ற ஒரு பெரிய கட்டளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நிறைய உலகம் ஃபுல்லா நமக்கு போய் சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய யாரெல்லாம் தெரிஞ்சிருக்குதோ, போறவங்க வர்றவங்க யாரெல்லாம் பாக்குறோமோ, சில நேரத்துல அட்ரஸ் கேட்பல, யாருன்னு தெரியுமா அவங்க, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் கிட்ட போய் ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இந்த அட்ரஸ் தெரியுமான்னு கேட்குறோம்ல. அதே போல நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஆண்டோடைய அன்பை உங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க கிட்டலாம் பேசுறவங்க கிட்டலாம் எனக்கு வாழ்க்கையில அவர் இதை செஞ்சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அந்த நற்செய்தியை கேட்டு அவங்களும் என்ன செய்வாங்க, இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு சின்ன கருவியா பயன்படலாம். ஆண்டவர் உங்களை அதற்காக ஜீவனோட தேசத்துல இந்த நாளை கூட்டி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு வருஷத்தை காணும்படியாக இன்னும் சில நாட்கள்ல நம்ம வருஷத்தை பார்க்க போகிறோம், புதிய வருஷத்தை பார்க்க போகிறோம். அந்த புதிய வருஷத்துல இன்னும் கூட ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஆரோக்கியத்தோடு ஆண்டோடைய அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் செய்வோம். பருவத்துல வசமா இருந்த பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்த்தான பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பு பெரியதும், உடைய இரக்கம் பெரியதும், உடைய கிருபை பெரியது ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்பில் நிலைத்திருந்து உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை, இந்த நற்செய்தியை எல்லோருக்கும் சொல்ல நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க பரலோகத்தை விட்டு ஆண்டவரே இந்த பூலோகத்திற்கு வந்து மனிதனாக பிறந்து ஆண்டவரே நீர் எங்களை போல இந்த உலகத்தில் ஜீவித்து நீர் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையை மரித்து மீண்டும் உயிர் தெளிந்து பரலோகம் சென்று மீண்டும் வருவதாக எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குகளை, அந்த வாக்குறுதியை, அந்த உடன்படிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை மற்றவர்களுக்கும் சொல்ல அந்த நற்செய்தி இந்த மனமகிழ்ச்சியான நாட்களை அனைவரோடு கூட பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. எங்களுடைய குற்றங்களை எல்லாம் தயவாய் மன்னித்து உடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களை இணைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.